இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு சைனில் அந்த பக்கம் மருது வந்துட்டு இசைக்கியை கடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கு. இங்கிட்டு வந்துட்டு முத்துப்பாண்டி கூட ஒரு ஆளை வச்சுட்டு தேடிட்டு இருக்காங்க. யோ நல்லா பார்த்தியா, இந்த பக்கம் தான் இருந்தாளா அவள் அப்படின்ற மாதிரி சொல்ல, சத்தியமாக இசைக்கு இந்த பக்கம் தான் தெரிஞ்சா, அதை நமக்கு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். என்னதை ஒன்று உள்ள கண்ணை வச்சு பார்த்தியோ, இங்கே வந்து பார்த்தா யாரையுமே காணும், சரி வா போய் தேடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கிட்டு வந்துட்டு இசைக்கு முத்துப்பாண்டியை பார்த்துறாங்க. என் மாமா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்த டக்குன்னு வந்துட்டு மருது வாயை பொத்தி கோவிலுக்கு பின்னாடி வந்துட்டு இழுத்துட்டு போய் ஒழிச்சு வச்சிடுறாங்க. இங்கிட்டு வந்துட்டு முத்துப்பாண்டி தேடி சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. இசைக்கு இருக்கிற மாதிரியே தெரியவே இல்லை. ஏய் நீ என்ன பொய் சொல்லிட்டு அலையிறியா, அங்கே கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு, கல்யாணமே நடந்துரு போல, இங்கே என்னன்னா இசைக்கு தேடுறேன்னு கூப்பிட்டு வந்துட்டு இவ்வளோ நேரம் ஆக்கிட்டு இருக்கு, இசைக்கு நீ பார்த்தியா இல்லையா, பொய் சொல்லிட்டு இருக்க என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முத்துப்பாண்டி கத்திட்டு இருக்கு. இங்கிட்டு இசைக்கு வந்துட்டு மாமா மாமான்னு சொல்லிட்டு எவ்வளவோ கத்துறதுக்கு ட்ரை பண்ண பார்க்குறாங்க. ஆனால் மருது வந்துட்டு வாயை பொத்திக்கிற கூட இருக்கவங்கலாம் கையெல்லாம் வந்துட்டு பிடிச்சிக்கிறாங்க. வேமா முத்துப்பாண்டி வந்துட்டு இங்கே இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு போயிரு, டே இவளை அடிச்சு இழுத்துட்டு வாங்கடா, இவ சொன்னா கேட்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இசைக்கிய தோல் மேலே தூக்கி போட்டு ஏற்றி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அதே இது மண்டபத்தில் காமிச்சிட்டு இருக்காங்க. கல்யாண ஏற்பாடுலாம் தடபுடான்னு நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்துட்டு எங்கே இது இசைக்கு ஆளக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, மருது தேட போயிருக்கால கொண்டு வந்துடுவான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பரணி சொல்லிட்டு இருக்க. எடி எனக்கு இன்னும் பக்கம் தாண்டி இருக்கு, ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கு, அந்த சாமியார் சொன்னபடி எல்லாமே தப்பாகவே நடக்குதுடி அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா கொஞ்சம் வாயை மூடிட்டு அமைதியாக இரு, நீ ஏன் இந்த கல்யாணத்தை நிறுத்திருப்ப போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அடுத்து வந்துட்டு என் மாங்கல்யம் எங்கம்மா அப்படின்ற மாதிரி ஐயர் கேட்க, இந்த பக்கம் சூடாமணி சொல்கிறாங்க பாக்கியத்தை தான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி. பாக்கியம் வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா மாங்கல்யம் எங்கே அப்படின்ற மாதிரி பரணி கேட்டதும், அது இசைக்கிட்டல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அட கூறுகட்டவர்களா, மாங்கல்யத்தை இத்தனை பேர் இருக்கீங்க, மேடம் மேலே நிற்கிறவங்க வாங்கி வைக்க வேணாமா, இசைக்கிட்ட யார் கொடுத்து வச்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அப்பா இங்கே திட்டிக்கிட்டு இருக்க. சரி சரி விடு, நானே இசைக்கியை போய் தேடி கூப்பிட்டு வரேன், வா உடன்குடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமும் அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த திக்கும் பாத்தியா அந்த சாமியார் சொன்ன மாதிரியே நடந்துட்டு இருக்கு, போச்சு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா வாயிலே குத்திவேன், தயவுசெய்து அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு பரணி திட்டிட்டு இருக்காங்க. இது என்ன இது தடங்களுக்கு மேலே தடங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவ்வளோ நேரம் ஆகி ஆளக்கானுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேடிட்டு இருக்கு. அப்போ வந்துட்டு சூடாமணி சொல்கிறாங்க, சரி பரவாயில்ல, இப்போதைக்கு இந்த கிழங்கு வச்சு நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலாம், மஞ்சள் கிழங்கு வச்சு தாலி கோர்க்கும் போது நம்ம தங்க மங்கல்யத்தை மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுவும் நல்ல ஐடியா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாலியில் மஞ்சள்லாம் வந்துட்டு கோர்த்து இப்போதைக்கு இதுதான் தாலி அப்படின்னு சொல்லிட்டு சூடாமணி அவங்க கொடுக்குறாங்க. எப்போ ஏற்பட்டாவது இந்த கல்யாணத்தை நடத்தணும், கல்யாணம் நின்றக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து வந்துட்டு வெங்கடேசன் தாலி கட்ட போகிற நேரத்தில் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு. யாரான்னு பார்த்தா நம்ம ரத்னா தான், இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, என் அண்ணன் வந்தால் தான் கல்யாணம் நடக்கணும், என் அண்ணன் இருந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, வெங்கடேஷ் அவங்க அம்மா அப்பா இங்கிட்ட சூடாமணி அவங்க எவ்வளவோ வந்துட்டு ரத்னாக்கு எடுத்து சொல்கிறாங்க. என்னம்மா இது, போன டைம் எங்களால் தான் கல்யாணம் நின்றுச்சு, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கிட்ட வந்துட்டு அவங்க மாமா வேறு சும்மா இருக்காம, என்னம்மா வெங்கடேஷ் உனக்கு பிடிக்கலையா, சும்மா தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சம்மதிச்சிருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லி, யோ மாமா அமைதியாக இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் வேறு அவங்க மாமாவை திட்டிட்டு இருக்கு. இங்கிட்ட வந்துட்டு வெங்கடேஷோட அம்மா அப்பா சொல்கிறாங்க, ஏமா தெரியாமல் அன்னைக்கு ஒரு தப்பு நடந்துருச்சு, இன்னைக்கு அது கல்யாணம் நல்லபடியாக நடக்க வேணாமா, ஏமா இப்படிலாம் வந்துட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க, கல்யாணம் நடக்கட்டும், உங்கள் அண்ணன் வரப்போ வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா இவங்க தான் இப்படி பேசுகிறாங்க, உங்களுக்கு தெரியாதா அண்ணன் எனக்கு எவ்வளோ முக்கியம்னு, அண்ணன் தாம்மா எனக்கு அம்மா அப்பா எல்லாமே, அவன் இல்லாமல் எப்படிமா கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. வேமா பரணியை வந்துட்டு அவங்க அம்மா தனியாக எழுத்துட்டு போகிறாங்க. எடி அடுத்த முகூர்த்தத்தில் வச்சுக்கலாண்டி, நீயாவது சொல்லிடி அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ வேற ரோதனை பண்ணிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பரணி கிளம்பிற. இங்கிட்டு கடவுளே நீ தான் எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்துட்டு வேண்டிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு மருது இசைக்கிய மலை மேல இருந்து கீழே இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கு. அதை வந்துட்டு சனியை பார்த்துறாங்க. அட பாவிகளா, இப்படி தப்பு பண்ணிட்டீங்களேடா, யாரடா கடத்த சொன்னா, யாரடா கடத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு இது ஐயா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டியை பார்க்க வந்துட்டு இருக்கேன். இங்கிட்ட வந்துட்டு சவுந்தரபாண்டி சைடில் பார்த்தா ரத்னா இருக்காங்க. என்ன இது இவங்க யாரை கடத்தினாங்க, பொண்ணு இங்கே உட்காந்துட்டு இருக்கு, சொதப்பிட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்பிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு சனியை வராங்க. ஐயா எல்லாமே தப்பா நடக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, நானே குழம்பிட்டு இருக்கேன், நீ வர எரிச்சப்படுத்தாத என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, எல்லாமே தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க யாரை கடத்த சொன்னா யாரை கடத்திருக்காங்க தெரியுமா, அதனால தான் வினை வித்தவன் வினையா இருப்பான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், நீங்கள் வந்துட்டு அடுத்த பொண்ணை கடத்த பிளான் போட்டீங்க, உங்கள் வீட்டு மருமக உங்கள் பையன் பொண்டாட்டியாக கடத்திட்டு போய்கிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தாலி கட்டி சாந்தி முகூர்த்தத்தையே முடிச்சிருவாங்க போல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ எல்லாம் தப்பா நடக்க ஓடியாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மலை மேலேருந்து குதிச்சு ஓடி போய்கிட்டு இருக்காங்க. பார்க்கவே வந்துட்டு பயங்கர காமெடியாக இருந்துச்சு. அங்கிட்டு வந்துட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போக திடீர்னு மருது யாரோ பின்னாடி இருந்து எத்துறாங்க. பார்த்தா முத்துப்பாண்டி யாரோட கடத்துறீங்க, பொண்டாட்டிடா அப்படின்ற மாதிரி சொல்ல, இசைக்கு வந்துட்டு மாமா அவனை விடாத மாமா, வெட்டி கொள்ளு மாமா, என் கண்ணு முன்னாடியே கொள்ளு மாமா, அவன் என்ன என்னெல்லாம் பண்ணுறது தெரியுமா, அவனை கொள்ளு மாமா அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு கத்திக்கிட்டு இருக்க, உங்களை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்காரு முத்துப்பாண்டி. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.